ஸ்ரீ மகா கன்னிமூல கணபதியே போற்றி போற்றி. என்னுடைய தாய் தந்தையரே போற்றி போற்றி. என் குருமார்களே போற்றி போற்றி. எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டிற்குரிய சனிப்பயிற்சியானது மிதுன ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் ராசியிலிருந்து 9ஆம் இடத்திலே பாகிஸ்தானத்திலே அமர்ந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையிலே அமர்ந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மிதுனராசி நண்பர்கள் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவதற்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பானது ஒரு காலகட்டமாக அமையும். மிதுனராசி நண்பர்கள் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையும். தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய சொத்துக்கள் வந்து சேரும். அதேபோல் இந்த மிதுனராசி நண்பர்கள் ஆன்மீக பயணம் யாத்திரைகள் செல்வதற்கு உகந்த காலகட்டமாக அமையும். இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும். மிதுனராசி நண்பர்களுக்கு மகன்கள் மூலமாகவோ மகள்கள் மூலமாகவோ குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய அனைத்து நல்ல செய்திகளை வரக்கூடிய எல்லா செய்திகளும் நல்லபடியாக வந்து சேரும். பணப்புழக்கங்கள் உங்களை தேடி பணம் வாங்குதல் கொடுத்தல் போன்ற அனைத்து காரியங்களிலும் சனி பகவான் உங்களோடு இருந்து நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக உங்களுக்கு அமைந்துள்ளார். அதேபோல் குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல செய்திகளை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஐஸ்வர்யங்களை நீங்கள் அதிகமாக ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய காலகட்டம், ஐஸ்வர்யங்களை சேர்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையும். மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லதொரு உறவுகள் மேம்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அதிகப்படியான உதவிகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது மிதுனராசி நண்பர்களுக்கு அமையும். பல வழிகளிலே லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் பல வழிகளிலே நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சியானது மிதுனராசிக்கு அமையக்கூடும். மிதுனராசி நண்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு, வெளி மாநிலங்கள் செல்வதற்கு, வெளி ஊர்களுக்கு செல்வதற்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்ததான காலகட்டமாக அமையக்கூடும். உங்களுடைய பரம்பரை சொத்துக்களில் ஏதாவது இதற்கு முன்னர் வில்லங்கம் ஏதாவது இருந்திருந்தால் அந்த சொத்து பிரிவினை, சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றினால் இந்த சனிப்பெயர்ச்சியானது அந்த பரம்பரை சொத்துக்களிலே வில்லங்கத்திலிருந்து விலக்கி கொடுக்கும். சொத்துக்கள் பிரிப்பதற்கு தகுந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதேபோல் எதிலேயுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு அமையக்கூடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள், ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அதேபோல் இந்த மிதுனராசி நண்பர்கள் முதல் திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அடுத்த 2வது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுக்கு 2வது திருமணம் நடைபெறுவதற்கு இந்த சனி பகவான் ஒரு நல்ல ஒரு உதவிகளை செய்வார். மிதுனராசி நண்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாகவும் வங்கிகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயங்களை சனி பகவான் கொடுப்பார். வங்கிகளில் கடன் வாங்குவதற்கு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார். பூமிகள் சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமையும். வீடு கட்டுவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த மிதுனராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். உங்கள் ஞாபகத்திற்கு, அதாவது உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இதற்கு முன்னதாக ஞாபக மறதி அதிகமாக இருக்கிறது, என்னால் எதையும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியவில்லை
என்று புலம்பிக் கொண்டிருந்த மிதுனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஞாபக சக்திகளை அதிகமாக வளர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சியானது அமையும். அதேபோல் நெருங்கிய உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நெருங்கிய உறவுகளில் அதேபோல் பக்கத்தில் வசிக்கக்கூடிய உறவுகள், இது போன்ற உறவுகளெல்லாம் கொஞ்சம் சற்று கவனமாக அவர்களிடமே பேசி பழகுதல் வேண்டும். இல்லை என்றால் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. தாயின் உடல்நலத்தில் சற்று கவனங்கள் தேவை. தாயினுடைய உடல்நிலை அதாவது மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். தாய்க்கு உடல்நலத்தில் கவனத்தை செலுத்துங்கள். அதேபோல் மிதுனராசி நண்பர்களுக்கு தகவல் தொடர்பு மூலம் ஒரு நல்லதொரு செய்திகளை உங்களுக்கு வந்து சேரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்லதொரு ஆதரவுகளை கிடைக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயங்களும் கிடைக்கும். அதேபோல் மிதுனராசி நண்பர்கள் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம். படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தவில்லை என்றால் உங்களுடைய படிப்பு தடை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மிதுனராசி நண்பர்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு சிறு நோய்கள் இருந்தாலும் அதில் அதாவது ஜாக்கிரதையாக கவனமாக மருத்துவமனைக்கு சென்று தன்னுடைய தேக ஆரோக்கியத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானது ஒன்று. அதேபோல் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். குழப்பங்கள் உங்கள் மனதிலே அதிகம் ஏற்பட்டால் காரிய வெற்றிகள் தடைபடும். ஆகையால் குழப்பங்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எப்பொழுதுமே தெளிவான ஒரு சிந்தனையும் தெளிவான ஒரு செயல்பாடுகளுமே உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்க வேண்டுமென்றால் உங்கள் மனதிலிருந்து குழப்பங்களை முதலில் விலக்கிவிட வேண்டும். சிறு மாற்றங்களை சந்திக்கக்கூடும். சிறு தடைகளையும் சந்திக்கக்கூடும். அதுக்கு எல்லாமே காரணம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் தான். அதிலிருந்து நீங்கள் சற்று விலகி இருக்க வேண்டும். நம்ம அதிக நாட்களாக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அதேபோல் கடன் என்ற வார்த்தை ஏற்கனவே கடன் அதிகமாக பெற்றுள்ள மிதுனராசி நண்பர்கள் உங்களுக்கு கடன் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் மிதுனராசி நண்பர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கின்றீர்கள் என்றால் அவர்களிடமிருந்து உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்த சனி பகவான் அதிகப்படியான பாக்கியங்களை கொடுத்து கொண்டு இந்த சனிப்பெயர்ச்சியில் ரொம்ப சரியானது ஒரு முடிவுகளையும் தெளிவான ஒரு சிந்தனையும் உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி மிகவும் மேன்மையடையக்கூடிய சனிப்பெயர்ச்சியாகவே அமையும். அதேபோல் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்று சொல்லக்கூடிய யாராவது இருந்தாலும் உங்கள் எதிரிகள் உங்களை சரியாக இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் எதிரிகளிடமிருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது அமையும். அதேபோல் தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் நல்ல முறையிலே உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி கொள்ளலாம். தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாம். தொழில் மூலம் நல்ல ஒரு வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். மிதுனராசி நண்பர்கள் உங்களுக்கு ஏற்கனவே உடல்நலை குறைபாட்டால் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் உங்களுடைய உடல்நலம் மேம்படும். நோயிலிருந்து விடுபடுவீர்கள். சரியான மருத்துவர்களை சந்திப்பீர்கள். சரியான மருத்துவமனைகளுக்கு செல்வீர்கள். அதனால் நோய் மிகவும் விரைவாக குணமடையக்கூடிய காலகட்டம். அதேபோல் நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடைய
அவர்களுடைய கலந்துரையாடுதல், அவர்களுடைய சேர்ந்து தொழில் செய்தல், அவர்களோடு சேர்ந்து வெளிப்பயணங்கள் மேற்கொள்ளுதல், இதில் எல்லாம் சற்று கவனமாக இருந்தீர்களானால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு தொல்லைகளும் உங்களை சேராது. அதேபோல் மிதுனராசி நண்பர்கள் எப்பொழுதுமே வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. வாக்குறுதிகள் கொடுத்தீர்களானால் அந்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்றுவதற்கு சற்று தாமதமாகும். அதனால் உறவுகள் முறிந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மிதுனராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே அதாவது பார்த்திங்க அப்படின்னா உடல் ரீதியான ஒரு நிரந்தரமான ஒரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி நிரந்தரமாக இருக்கக்கூடிய நோய்களில் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு அது குணமாகக்கூடிய காலகட்டமாகவே அமையும். அதேபோல் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பாகிஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் கூட நீங்கள் தானம் தர்மம் செய்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல் தியானம் செய்யுங்கள். தினந்தோறும் தியானம் செய்யுங்கள். கோவில் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். ஆன்மீக பயணம் செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வத்திற்கு அடிக்கடி சென்று வாருங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குமேயானால் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் அனைத்து சந்தோஷங்களும் உங்களுடைய சேரும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ மகாகணபதி உங்களோடு எப்போதும் துணை நிற்பார் என்று கூறிக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.